ஹாய்மா, வணக்கம். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான ஷீலா மீன் குழம்பு எப்படி வச்சு காமிக்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஷீலா மீன் குழம்பு ஓகேங்களா. சட்டி வச்சுருக்கேன். எனக்கு கிராமத்து ஸ்டைலில் சட்டியில் செய்யணும்னு ஆசை. அதனால் நான் ஒரு சின்ன சட்டி வாங்கி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது சட்டியில் மீன் குழம்பு, அதாவது ஷீலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சட்டி வச்சுருக்கேன். நான் சட்டி நல்லா சிம்லேயே வச்சு சூடு பண்ணணும். ஏன்னா தீஞ்சிடும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதுனால நம்ம சட்டியை சிம்மில் வச்சுட்டு செய்யணும் நம்ம, சரிங்களா. நல்லா சட்டி ரொம்ப சூடு ஏறிடக்கூடாது. அப்போ சூடு ஏறினா எல்லாமே தீஞ்சு போயிடும் நம்மளுக்கு. சட்டி இப்போது கரெக்டாக மிதமான சூட்டில் வந்திருக்கு. நான் இப்போ எண்ணெய் கொஞ்சம் இந்த சட்டியில் செய்யறதுனால கொஞ்சம் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம், சரிங்களா. அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வர சொல்லும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த வெந்தயம் எல்லா குழம்புகளுக்கும் போட்டால் ரொம்ப நல்லது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்தயம் போட்டு செய்தோம்னா. இது வெந்தயம் நல்லா குளிர்ச்சி நம்மளுக்கு, சரிங்களா. இது என்கிட்ட வடகம் நானே தயாரிக்கிறது இந்த வடகம், சரிங்களா. இந்த மாதிரி வடகம் நான் செய்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன். வாங்குகிறாங்க இங்கே எல்லாருமே. அதனால் உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப கமெண்ட்ஸில் போடுங்க, சரிங்களா. நான் உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இல்லை இது செய்து காட்டுங்கன்னா கூட நான் இதை செய்து காமிக்கிறேன், ஓகேப்பா. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியணும். வடக்கத்தில் நம்ம எல்லாமே போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. செய்து நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம். நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து செய்யிட்டோம்னா இதெல்லாம் குழம்பு வச்சா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் வடகம் எப்போயுமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா. இப்போ வடகம் பொரியட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. வடகம் நல்லா வாசனை வந்துச்சு. வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போ நான் பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் நசுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்துக்கலாம். சட்டியில் செய்கிறதுனால தீஞ்சிடக்கூடாது நம்ம. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி எதையுமே செய்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சட்டிலையும் அது மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஆனால் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நியூலாக மேரேஜ் ஆனவங்களுக்கு இது கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா. எல்லாருமே மீன் குழம்பு நல்லா வைப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க, சரிங்களா. அதனால் என்னோடய மெத்தடில் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதுவும் நீங்கள் பார்த்துட்டு செய்கிறதாங்க செய்யுங்க, ஓகேங்களா. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு சமையல்லாம் எதுவும் தெரியல, சரியா. அதனால் அவங்க கொஞ்சமாக லேர்ன் பண்ணி நான்லாம் எங்கள் மாமியார்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் நான் சமையலே. எங்கள் மாமியார் நல்லா சமைப்பாங்க, சரிங்களா. அப்போ நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருப்பேன், எப்படி செய்கிறாங்க எது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறமா கொடுங்க நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தது தான் எனக்கு இந்த சமையலுக்குலாம். ஆனால் எனக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும், செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று செய்துகிட்டே இருப்பேன் வீட்டில். அதுதான் அதுக்கு தான் நான் இதை உங்களுக்கு நல்ல பொறுமையாக நான் சொல்கிறேன், பாருங்கள். இது நல்லா வதங்கிடுச்சு, ஓகேவா. இப்போ நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொறுமையாக கலரி விட்டே இருந்தால் அது வந்துடும். நான் காமிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எப்படின்றத நான் காமிக்கிறேன், பாருங்கள், சரிங்களா. இப்போ பாருங்கப்பா, நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு, சரிங்களா. எதுவுமே கருகக்கூடாது, ஓகேங்களா. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். இது 2 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தக்காளியில் எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரியும் நம்மளுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் வதக்கணும். எண்ணெய் பிரிகிற வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலாம், சரிங்களாப்பா. இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கலக்கி விட்டுக்குங்க, சரிங்களா. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிச்சுன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்மளுக்கு நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வந்துடும் நம்மளுக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நான் ஃபைனலாக காமிக்கிறேன் நான் எப்படி வதங்கிருக்கேன். எவ்வளோதான்ப்பா, தொக்கு பதத்தில் வந்துடுச்சு நம்மளுக்கு, சரிங்களா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் மசாலா.
நான் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதனால் நம்ம இதுலேயே கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுட்டு 2 திருப்பி விட்டுட்டு இந்த மஞ்சள் வாசனை பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா? நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். சரிங்களா? எனக்கு காரம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதில். அதனால் நான் 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். 3.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் காரம் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் வீட்டு மிளகாத்தூளே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு அது எப்படி அரைக்கிறதுக்குன்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடியோவில் போய் இது கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பெரியட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. நான் கம்மியாக தான் போட்டுக்குவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற காலத்துக்கு நம்ம உப்பு, எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக நீண்ட நாள் வாழலாம். அதுதான். அதனால் எனக்கு இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சரிங்களா? அந்த மிளகாத்தூள் வாசனை கூட கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும். அந்த மிளகாத்தூள் எண்ணெயிலே வதங்கி மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிகிற மாதிரி கொதிக்கட்டும். கொதித்தோன்னே நம்ம புளி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது எண்ணெய் பிரிகிற கொதிக்கட்டும். நல்லா அடியில் கலக்கி விட்ருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்லேயே வச்சு செய்யுங்க. சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழம்பு. இல்லை சட்டியில் வச்சிங்கன்னா குழம்பு நம்ம அடுப்பில் வைக்கிறது வேறு, இந்த கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறது வேறு. அதனால் சிம்மில் வச்சுட்டு செய்திங்கன்னா நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி மூடி போடுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வாங்கி அனுப்புகிறேன். சரிங்களா? இல்லை உங்களுக்கு எங்கன்னா பக்கத்தில் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நான் இது கொதிச்சோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. நல்லா திக்காக வந்துடுச்சு. ஓகே, இந்த 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் நம்மளுக்கு போய்ட்டுருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன் நான் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா இது நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் லேசாக சுண்டிடும். சுண்டோன்னா நம்ம மீன் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது வந்துட்டு நீங்கள் உப்பு காரம்னா கொஞ்சம் கொதித்தவொன்னே உப்பு காரம் பாருங்கள் சரியாக இருந்தால், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுங்க, உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுங்க. இது போதும். இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்குதுன்னு தெரியாது எனக்கு, அதனால் நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் கொதித்தவொன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வாசனை போய்டும், அந்த புளிப்பில் இருக்க அந்த பச்சை வாசனையும் போய்ட்டு நல்லா கொதித்தவொன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கப்பா, மூடியை திறக்கிறேன். மூடி நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு மூடி. சரிங்களா? இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா திறந்து வச்சு நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா தவா பண்ணி வச்சு கொச்சோன்னே நம்ம மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது மீன் போட்டு. அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு அப்பயே மூடி போடக்கூடாது. மீன் போட்டுட்டு நம்ம மூடி போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீன், அதனால் கரைஞ்சிடும் எல்லாமே. அப்படி ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அவ்வளோதான்ப்பா, மீன் குழம்பு கொட்டிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுப்பா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு.
இப்போ உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நுரை உங்களுக்கு சென்டரில் வரல. சரிங்களா? இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படியே நல்லா சுற்றி உங்களுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. கரெக்டாக இருக்குது குழம்பு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணும்னா உப்பு காரம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மீன் போடுங்க. நான் இப்போ மீன் போட போகிறேன். ஸ்டவ் சிம்லேயே தான் வச்சுருக்கேன் நான். இது தலை இருக்குது. தலை, வால், அவ்வளோதான். இப்போ எல்லாம் உள்ளே இருக்குது. மீன் எல்லாம் உள்ளே இருக்குது. குழம்பு மேலே இருக்குது. இந்த மாதிரி போட்டுடணும். சரிங்களா? ரொம்ப டைட்டாக போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓகே. இப்போ குழம்பு நல்லா மேலே இருக்குது. இப்போ நல்லா கொதிக்கும். கொதிச்சதுன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். மூடக்கூடாது. கொதிச்சோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கப்பா, இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இதில் முட்டை போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கங்க. இது ஆப்ஷனல் தான். ஓகேவா? நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இதை வந்துட்டு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? வாங்கப்பா, மீன் குழம்பு, முட்டை, ஷீலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதை வந்துட்டு அதே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள் உள்ளே போயிட்டு. சரிங்களா? இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். நான் இப்போ சட்டியில் வில்லேஜ் ஸ்டைலு சட்டியில் என்னோடய ஸ்டைலில் நான் ஷீலா மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஓகேப்பா, பாருங்கள். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட புது டிஷ்ஷில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேப்பா, பாய். ஹேவ் எ நைஸ் டே.